திரு அக்னீஸ்வரன், நேற்று நடந்த நேர்பட பேசு விவாதத்தில் கிட்டத்தட்ட இறுதி வடிவத்தை நோக்கி அதிமுக பாஜக கூட்டணி நகர்ந்து விட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் திரு ஓபிஎஸ், திரு தினகரன் போன்றவர்கள்லாம் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்து விடுவார்கள் அப்படின்னு இங்கே வந்திருந்த விருந்தினர்கள் பேசினாங்க. அவ்வளவு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். ஒரு 12 மணி நேரம் கழித்து திரு எடப்பாடி பழனிசாமியின் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அந்த இறுதி வடிவம் அதிமுக பாஜக கூட்டணி பெறுவதுங்கிறது இன்னும் தள்ளி போதா? அதற்கான கால அவகாசம் இன்னமும் தேவைப்படுதா? சார், என்டிஏ கூட்டணியில் அவங்க சேருவாங்களா அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய பிரியன் சார் சொல்கிற மாதிரி வலிமையான தலைவர் திரு அமித்ஷா அவர்கள்ட்ட யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. திரு ஓபிஎஸ் அவர்களை டிடிவி தினகரனை ஏற்றுக்குருவீங்களா அப்படின்னு அங்கே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் அதிமுகவிற்குள் அந்த பிரச்சனை இல்லை. அதில் அன்னைக்கு அதே முடிவு தான், இன்னைக்கு அதுதான், நாளைக்கு அதுதான் அப்படின்ற நிலைப்பாட்டில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். ரெண்டாவது, இவங்க சொல்றது மாதிரி அரசியல்ல அமில சோதனை எல்லாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. 2011 அமில சோதனை கலைஞர்கிட்ட போய் கேட்குறாங்க. 2010 ஆட்சி விட்டு போகிற போது அன்னைக்கு ஜாஃபர் சேட்டு தான் உளவுத்துறை மிக உயரிய அதிகாரியா இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுத்து வெளியில திணிப்பு வெளியே விடுறாங்கல்ல, முதலிடம் அன்றும் இன்றும் என்றும் ஒருத்தருக்கு, 2ஆம் இடம் ஒருத்தருக்கு, 3ஆம் இடம் இன்னொருத்தருக்கு, அப்படி சொன்னாங்கல்ல. அதே மாதிரி அன்னைக்கு சொன்னாங்க, 2010 சொன்னாங்க, கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சி 2011 170 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி அமைப்பார்னு சொல்லி. ஆனா எதிர்கட்சியா கூட வரவில்லைங்க. இதே பிரியன் சார் என்றைக்காவது இந்த அமில சோதனை என்று அதிமுகவை பார்த்து அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து இவ்வளவு கேள்வி கணைகளை எடுத்து வீசுகிற மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் என்னைக்காவது எப்ப 2011 2021 வரைக்கும் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ நடத்துனீங்க? ஏன் நீங்க 2019 வெற்றி பெற்றீங்க நாடாளுமன்ற தேர்தலில்? ஆனா 2021 ஏப்பா 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு போச்சுன்னு என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? 75 எப்படி கேட்க மாட்டாங்க. 75 எப்படி வந்தது? ஏன் திமுகவுக்கு போகலன்னு கேட்க சொன்னேன். ஆனா எப்படி வந்துச்சுன்னு அதிமுகவே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அதிமுக மேல அது விடை தெரியாது. அது விடை தெரியாது. அதிமுக மேல கேள்வி கேட்கிறோம். அதிமுக மீது சார் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பிரியன் சார் அதிமுக மீது அக்கறை இருக்குதுன்னா அதுதான் பெரிய அமில சோதனையே மக்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தளவில் நீங்க ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறீங்க. அது கட்சி தலைமை முடிவெடுத்துக்கிட்டோம். சரி, இப்படி என்னைக்காவது பிரியன் சார் பொதுக்குழுவை சசிகலா அம்மா கூட்டணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓபி, அப்ப அதான கட்சி சார். நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அதிமுக ஒன்றுபடணும் சார். பொறுங்க சார். சார் நீங்க பேசுற பொறுமையா கேட்ட சார். கொஞ்சம் நீங்க என் பேரை ரெஃபர் பண்ணாதீங்க, பொதுவா பேசுங்க. என் கருத்துக்கு மதிப்பு சொல்லுங்க. என் பேரை சொல்லும்போது நான் வருவேன். ஆனா நீ அமில சோதனைன்னு சொல்லும்போது சொன்னீங்கன்னா வருவேன். என் பேரை சொல்லாம பேசுறீங்கன்னா ஒண்ணு வர இப்ப பேரவே சொல்ல, இப்பயே வரீங்க. பேரை சொல்லாம நீங்க என் கருத்துக்கு மறுப்பு சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க சார். என் பேரை சொல்லாம என் கருத்துக்கு மறுப்பு பதட்டமே படாதீங்க. பதட்டமே கிடையாது. நீங்க அமில சோதனையில உலகத்திலே கிடையாது. நோ பதட்டம். அரசியல் அதிமுக ஒன்றுபடணும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் ஒன்றுபட வேண்டாம்னு சொல்லல. நான் சொல்றது என்ன, என் கருத்துக்கு பதில் சொல்லுங்க. அமித்ஷாவா சார்? என் பேரை சொல்லி சொல்லாதீங்க. திமுக தலைவரா சார்? என் பேரை சொல்லி சொல்லாதீங்க. கருத்துக்கு பதில் எப்படி? நீங்க தானே அமில சோதனைன்னு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க சார். என் பேரை சொல்லி சொல்லுங்க, நான் பதில் சொல்லுவதுக்கு. ஆக தேர்தல்ல வெற்றி பெறுவது சாத்தியமில்லாத ஒரு நிலை கடைசி தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு. தேர்தல்ல வெற்றி பெறாத ஒரு சாத்திய நிலை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஏன் 5 வருஷமா நடக்காதது இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, ஏன் நீங்க பழைய ஓய்வு திட்டம் கொடுக்குறீங்க? அதை பிரியன் சார் என்னைக்கு அது கேட்பாரா? கேட்க மாட்டார். நீங்க தானே சொன்னீங்க ஏன் பழைய ஓய்வு திட்டம் மடிக்கணினி இவ்வளவு நாள் கொடுக்கல, அதை பத்தி கேட்பாரா? கேட்க மாட்டார். ஆனால் அதிமுகவுக்கு மட்டும் அமில சோதனை மேல இருந்து விழுந்துருங்க. நலனுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போங்க சார். ஒரு அம்புகளா விட்டுக்கிட்டு இருந்தா சார் பதில் சொல்லிட்டு போங்க. நான் சொல்றேன், இதுக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் கார்த்திகேயன் சார் கேட்டா பதில் சொல்லுவேன். ஏன் நீங்கள் பழைய பென்ஷனை கொண்டு வரவில்லை? வாக்குறுதி கொடுத்தீர்கள்.
நீங்கள் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் யார் கேட்டது? எடப்பாடி கேட்டார். கொடுத்தவன் என்ன சொல்றார்? 5000 ரூபாய் தேர்தலுக்காக கொடுத்துட்டாங்க, இல்ல 3000 ரூபாய் தேர்தலுக்காக கொடுத்துட்டாங்க, இல்ல பழைய பென்ஷன் தேர்தலுக்காக கொண்டுட்டாங்க. ஐயா நீ தானே கேட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏன் நிறைவேற்றலன்ட்டு? நிறைவேற்றல எப்படி சொல்றீங்களே, என்ன கணக்குது? சரி வந்துருங்க சார், அக்னேஸ்வர் சார் வந்துருங்க. சார் இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நீங்க என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? சரி நீங்க பேசுறதே பேசுங்க. ரைட், ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திருச்சியில இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேச நினைத்ததும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான். டெல்லியில் போய் பார்த்ததும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான். அந்த கட்சி முடிவெடுக்கணும் சார். நாம இங்க இருந்துகிட்டு அது அப்படி போயிருக்கு இப்படி போயிரும் அப்படின்னு சொன்னா, என்றைக்காவது அதிமுகவில் இந்த நிலைப்பாடு மாத்தி மாத்தி பேசுறாங்களா? ஆனால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு? எந்த நிபந்தனையும் வேணான்னு சொன்னாரா? இப்ப நிபந்தனையோடு தான் உள்ளுக்க. எனக்கு அப்படி எப்படிங்க அரசியல்ல நிபந்தனை இல்லாமல் எப்படிங்க போக முடியல சார்? இறுதி வடிவத்தை நோக்கி ஒரு கூட்டணிங்கிறது திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணிங்கிற அடிப்படையில் தான் நேற்றைய விவாதமே கட்டமைக்கப்பட்டது. நீங்க இன்னைக்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு நீங்க பாருங்க. திரு ராமதாஸ் ரொம்ப காட்டமாக திரு அன்புமணியை விமர்சிக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதே சட்டவிரோதம், அதை அவர் நடத்தவே முடியாது, அடாவடியான ஒரு செயல் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார். அப்போ திரு அன்புமணி மட்டும் அதிமுகவோடு பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதுனால என்ன லாபம்? ராமதாஸுக்கு இது முழு விருப்பம் இல்லைங்கிறத அவர் இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஓபிஎஸ் இல்லாத, டிடிவி தினகரன் இல்லாத, சசிகலா இல்லாத, பாமகலையே பாதி இல்லாத இந்த கூட்டணி இறுதி வடிவத்தை நோக்கி நகருமா? அப்படி நகர்ந்தால் அது திமுகவுக்கு எதிராக இருக்குமா? அரசியல் கொஸ்டினுக்கே நீங்க பதில் சொல்லுங்க. இது பிரியன் சாரோட விமர்சனத்துக்கே நீங்க பதில் சொல்ல வேணாம். ரைட், பொலிட்டிக்கல் கொஸ்டின். இது முடிவெடுக்க போறது மக்களா அல்லது ஆளுங்கட்சி? அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி முடிவெடுக்க முடியுமா? அல்லது எதிர்கட்சியா இருக்கிறது இல்ல ஆளுங்கட்சியை தொடரட்டும் அப்படின்ற நிலைமை வருமா? மக்கள் விருப்பம் தான் சார். கூட்டணியா சேரும் போதானே அரித்மெட்டிக்கா வரும், ஒரு பெர்செப்ஷன் உருவாகும். அதுல ஜெயிச்சிருக்கீங்களா நீங்க? கூட்டணியா சேர்ந்து தானே இருக்கிறீங்க. மடிக்கணினி தேவையில்லையே, விட்டுற வேண்டியதானே. போன தடவை பொங்கலுக்கு 3000 கொடுக்கலையே, இந்த தடவை கொடுக்குறீங்களே. இல்ல நம்ம திமுக கூட்டணி பலவீனமா இருக்குன்னே வச்சுக்கோ, காங்கிரஸ் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னே வச்சுக்கோ, அது பிரச்சனை இல்லை. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய சிக்கல். ஆனா அதை எதிர்கொள்வதற்கு ஒரு வலுவான கூட்டணியை அதிமுகனால கட்டமைக்க முடியுதா? அந்த முயற்சிகள்ல வெற்றி இருந்த மாதிரி தெரிஞ்சது. நேற்று ஒரு பிம்பம் உருவாச்சு. ஆனா ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளேயே மீண்டும் அந்த பிம்பம் இல்லைன்னு பழைய சிக்கலுக்குள்ளேயே போய் நிக்குதா? அது தற்செயலாக செயற்கையாக உருவாக்கப்படுகிற பிம்பங்கள் தான். அது அதிமுக பலவீனமா இருக்கு, பொதுச் செயலர் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு தற்செயலாக இருக்கக்கூடிய ஒரு பிம்பம்.